கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிற இந்த தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம். என்று கர்த்தருடைய வார்த்தை தியானிப்போம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் அப்படிங்கும் பொழுது எப்படி ஏன் தேடி வருகிறார், நம்மளை ஏன் அவர் தெரிந்து கொண்டார், அவர் நம்மளை விசுவாசித்து நமக்குள்ளே அவர் ரட்சிப்பை உண்டு பண்ணினார். இப்படிப்பட்ட வார்த்தைகளை தான் நாம் கேட்கிறோம். ஏனென்றால் தேவன் தான் நம்மளை தேர்ந்தெடுத்து இந்த பூமி அண்ட சராசரி உண்டு பண்ணுமுள்ளே நம்ம இதை அறிந்தவர் அவர். ஆகையால் அவருடைய உள்ளம் நம்மை நோக்கி, அவருடைய விருப்பமும் சித்தமும் நம்மை நோக்கி அவர் செயல்பட்டு கொள்ள அவர் விரும்புகிறார். ஆகையால் அவருக்கு நாம் இடம் கொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் உன்னை தினமும் தேடி வந்து உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக செய்வார். இன்று அவருடைய வார்த்தை தியானிப்போம். அவர் சொல்கிறார் பாருங்கள், கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாக அவனிடத்திலே அநீதி இல்லை என்றும் விளங்கும் பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையாக இருப்பார்கள். பாருங்கள், செம்மையானவர்களுக்கு தேவன் என்ன அழகாக அந்த வார்த்தைகளை கூறுகிறார் பாருங்கள். நான் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உன்னை தினமும் தேடுகிறார், கர்த்தர் எப்படி நம்மளை வழி நடத்துகிறார், இந்த மாதிரி ஒரு தொடரை நான் போட்டுக்கொண்டு வருகிறேன் என்றால் இதெல்லாம் வாக்கு தத்துவங்கள். இதையெல்லாம் நீங்கள் கேட்டு அதை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரி வாக்கு தத்துவங்களை எழுதி வச்சு கொண்டு தேவன் இப்படி செய்கிறாரா, ஆகா என்ன அற்புதமான தேவன் எனக்குள்ளே இருந்து இந்த காரியத்தை செய்கிறார் என்று சொல்லும் பொழுது உங்களுடைய உள்ளம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அதில் பாருங்கள், கர்த்தர் உத்தமர் என்றும் அவர் சொல்கிறார் உத்தமர் என்றும் என் கண்மலையாக அவனிடத்தில் அநீதியில்லை என்றும். நான் பார்க்கிறேன் அவனுக்கு ஒரு குறை, அதாவது அந்த மாதிரி அவனுக்குள்ளே தவறான ஒரு காரியம் இல்லை. எப்பொழுதும் செம்மையான காரியத்தை செய்கிறான். என்னுடைய வார்த்தை தியானிக்கிறான், இரவும் பகலும் தியானிக்கிறான். ஆகையால் அவனுக்கு நான் குறை வைக்கதில்லை. பாருங்கள், விளங்கும் பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும், பாருங்கள், மனிதனுடைய வாழ்க்கையில் சிறுவதல் வயது முன்பே அவனுடைய வாழ்க்கையில் கஷ்டத்தில் போகிறான். பாருங்கள், நீங்கள் பிள்ளைகள் பாருங்கள், கேஜியிலேருந்து படிக்கிறாங்க, எல்கேஜி விகேஜிலாம் படித்து நிறைய விதமான படிப்புகளை இப்போ சின்ன வயசுலேருந்து படிக்க ரொம்ப கஷ்டப்பட்டு போகிறாங்க. இந்த மாதிரி சின்ன பிள்ளைகளுக்குலாம் நீங்கள் எல்கேஜி புக்குலாம் 10 கிலோ புக்கு இருந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி புக்கெல்லாம் போட்டு கொடுத்து வாங்கி படித்து எதையாட்டு படிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கள போட்டு எதாட்டு கஷ்டப்படுத்துகிறாங்க. இந்த மாதிரி கஷ்டப்படுத்தி அவங்கள எதாட்டு கொண்டு வந்துடணும்னு நினைக்கிறாங்க. ஆனாலும் சில சூழ்நிலைகள் பாருங்கள், தேவனுடைய வார்த்தைகளை அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதனால அவர்களுக்கு இந்த கனிகளை தேவன் அவர் கொடுப்பது அந்த முடியாத காரியமாக. ஏனென்றால் அவர்கள் வெறும் உலக பிரகாரமாக தான் கற்றுக்கொள்கிறார் ஒழிய தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது, நான் இந்த பூமியில் எதற்காக உண்டு பண்ணியிருக்கிறேன், தேவன் என்னை ஏன் தேர்ந்தெடுத்தால், இதை ஒரு மனிதன் அறிந்து கொள்வதே இல்லை. காரணம், இந்த உலக பிரகாரமான வாழ்க்கை, ஏதாவது பணம் சம்பாதிக்கணும், வீடு எடுக்கணும், ஏதாவது செய்யணும், பஸ் அவ்வளோதான், முடிஞ்சு, இதோட வாழ்க்கை முடிஞ்சு. ஆனால் நம்மை படைத்த தேவன் அவரை நாம் அறிந்து கொள்ளும்பொழுது நம்முடைய வாழ்க்கை சுகமாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு மனிதன் அறிந்து கொள்ளும் பொழுது அவனுக்குடைய வாழ்க்கையில் என்ன நடக்க பாருங்கள். அவன் முதிர் வயதிலும், இளமையாக இருந்தாலும் பரவாயில்ல, இளமையில் ரொம்ப கஷ்டப்படுறான். ஆனால் தேவனை இளம் வயதிலிருந்தே ஒருவன் அறிந்து கொள்ளும். அதான் சின்ன வயசுலேயே சண்டே கிளாஸ் ஸ்கூலில் போடுறாங்க, கற்றுக் கொடுக்குறாங்க. கர்த்தர் யார், கர்த்தர் எப்படிப்பட்டவர், அவர் நம்மை எப்படி வழி நடத்துகிறார், நம்ம எப்படி சொல்லி நமக்கு தகப்பனுக்கு எப்படி கீழ்ப்படிய வேண்டும், கர்த்தருக்குள்ளே நம்ம எப்படி இருக்க வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டும், சாப்பிடும்போது உட்காரும்போது ஜெபிக்க வேண்டும், மற்ற காரியங்கள் நிறைய கற்றுக் கொடுக்குறாங்க. ஆனால் ஒரு மனிதன் அதை கற்றுக்கொள்ளாலும் அவன் உள்ளத்திலே போகாத சூழ்நிலையினால் அவனுக்கு சில விளைவுகள் வருது. ஆனால் எவன் ஒருவன் உள்ளத்திலே வைக்கிறானோ அவனுக்கு பாருங்கள், முதிர் வயதிலையும் கனி தந்து புஷ்டியும் பசுமையாக. புஷ்டியும்னா அப்படின்னு பாருங்கள், சிலவங்கள குழுமுட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது நல்லா குண்டுன்னு சாப்பாட்டு குறையில பாருங்கள் என்ன மாதிரி குழுன்னு இருக்குது. இந்த கன்றுகள் பாருங்கள், அந்த கன்றுகள், இந்த நாய்க்குட்டிகள், இதெல்லாம் பாருங்கன்னா மிருகங்கள் இந்த ஸ்டார்டிங்கில், அதாவது அது பிறந்த கொஞ்ச நாளில் அது குழுன்னு இருக்கும். நல்லா பால் குடித்து புஷ்டி மாதிரி நல்லா, அதாவது குறைவே இருக்காது. அதாவது அதுக்கு எப்பவும் இருக்குது சாப்பாடு, அது தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை, எப்பவும் பக்கத்துலேயே இருக்குது. சொன்னால் அடுத்த செகண்டில் சாப்பாடு வரும். அந்த அளவுக்கு தேவன் இந்த செம்மையான உள்ளத்தை உள்ளவர்களுக்கு இந்த மாதிரி அருள் புரிகிறார். பாருங்கள், இதை விட மேலான இந்த உலகத்தில் என்ன வேணுங்க? நமக்கு தேவையான நேரத்தில் நமக்கு சாப்பாடு கிடைக்கும். அப்படிங்கும்போது நமக்கு அதை விடையும் முதிர் வயதில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த காலத்தில் பாருங்கள், தாய் தகப்பனை கனம் பண்ணுறதும் இல்லை. சிலவங்க தாய் தகப்பனை அனாதை வெள்ளத்தில் விட்டுருதாங்க. சிலவங்க தாய் தகப்பனுக்கு பணமும் கொடுக்கறது கிடையாது. சிலவங்க தாய் தகப்பனை மதிக்கிறது கிடையாது. அவங்கள என்ன சொல்கிறாங்க, நீங்கள் எனக்கு என்ன பண்ணிட்டீங்க, நீங்கள் எனக்கு என்ன செஞ்சீங்க, அவங்கள பாருங்கள், இவனை பாருங்கள் அப்படின்னு நிறைய விதமான ப்ளேம் தான் பண்ணுறாங்க வெளிங்க. ஏன்னா தகப்பன் தன்னுடைய
சம்பாதித்ததில் அவன் தகுதிக்கு தக்கதாக உங்களை வாழ வைத்தார்கள். தகுதிக்கு மேலே செஞ்சால் அவன் முட்டாளாக தான் இருப்பான். ஏன்னா தகுதிக்கு உள்ளே தான் அவன் செய்ய முடியும். தகுதிக்கு மேலே செஞ்சால் அவன் வறுமையில் தான் இருக்கணும். தகுதிக்கு கீழே போனாலும் அவன் பெரிய கஞ்சன்தான். அந்த தகுதிக்கு உள்ளாக உங்களை வழிநடத்தி உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி அந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார் உங்கள் தகப்பன், உங்கள் தாய் இதெல்லாம் செய்திருக்கிறார் என்றால் அவர்களுக்கு நன்றி சொல்லணும். எத்தனையோ சூழ்நிலைகள் அவர் உங்களுக்கு கூட இருந்திருக்காங்க. இந்த மாதிரி சூழ்நிலைகள் நீங்கள் இந்த மாதிரி காரியத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுடைய முதிர் வயதிலே தெய்வன் இந்த கனியை, அதாவது புஷ்டி பூவில் இருக்கிற கனியை உங்கள் பிள்ளைகள் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார்கள். நீங்கள் இப்பொழுது உங்கள் தகப்பனுக்கு நீங்கள் கனம் பண்ணும் பொழுது உங்களுடைய பிள்ளைகளும் அதே பார்த்து எப்படி தகப்பனை நீங்கள் விசுவாசித்து எப்படி தகப்பனுக்குள்ளே நீங்கள் அன்பாக இருக்கிறதோ அதை பிள்ளை பார்க்கும். அதே போல் உங்களுடைய பிள்ளையும் உங்களையும் கனம் பண்ணி உங்களுடைய வாழ்க்கை சிறப்பு செய்யும். ஆகையால் நீங்கள் இன்று அதை விதைக்கும் பொழுது அதை தான் சொல்கிறது, விதைப்பும் அறுப்பும் இந்த பூமியில் இருக்கும், நீ விதைக்கிறே அதையே நீ அறுப்பாய் என்று சொல்லி. ஆக தாய் தகப்பனுக்குள்ளே நீங்கள் நன்றாக கனம் பண்ணி அவர்களுக்கு தேவையானதை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை முதிர் வயதிலே தேவன் இந்த பசுமையும் கொழுமையாக அந்த மாதிரி உங்களுக்கு கொடுப்பார். அது உண்மை. ஏனென்றால் அப்படி தான் இந்த பிரமாணம் வேலை செய்து கொண்டிருக்கிறது. ஆகையால் அதை விட்டு நீங்கள் விலகாதீர்கள். இந்த அற்புதமான தேவன், இந்த உத்தம உள்ளத்தினுடைய தேவன் உங்களுக்குள்ளே இருந்து உங்களுடைய வாழ்க்கையில் சிறப்பு செய்கிறவர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.